வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூலினுடைய தொடக்க காணொளியாக ஒரு காணொளி போடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இப்போ நம்ம அந்த நூலினுடைய ஆசிரியர், பெரும்பாலும் எல்லா இலக்கண நூல்கள் எல்லா பகுதியிலையுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நூல் அமைப்பு, நூல் ஆசிரியர், நூல் பதிப்பு, இந்த வகை தொகுப்பு முறை, இது எல்லாத்தையும் குறித்தே தெரிந்து கொள்வதற்கு காணொளிகள் அந்த பாட சிலபஸில் இருக்குது. அதனால் அந்த வரிசையில் நம்ம அப்படியே என்ன செய்கிறோம் அப்படின்னா, பதிப்புரையில் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஆசிரியரை குறித்து இளங்குமரனார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அமிதசாகரர் யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை ஆகிய 2 நூல்களையும் இயற்றிய ஆசிரியர். இவர் சமண முனிவர், சமண சமயத்தை சார்ந்தவர். இவரை அமிர்தசாகரர், அமுதசாகரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாப்பருங்கல விருத்தியின் முதற் பதிப்பு அமிர்தசாகரனார் இயற்றிய யாப்பருங்கலம் என்றே வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் அதோடு மட்டும் இல்லாமல் காரிகை, வீரச்சோழியம் இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி ஆசிரியர் பெயர் அமிர்தசாகரனரே என்பது ஐயம் கொஞ்சம் கூட இது இல்லாமல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் துணியப்படுகிறது அப்படிங்கிறது பதிப்பாசிரியரான பவானந்தம் பிள்ளை அவர்கள் வெளியிட்ட பதிப்பு 1916ஆம் ஆண்டு வெளியிட்டதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கப்புறமா டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நூல் நிலைய 7ஆம் வெளியீடாக காரிகையை வெளியிட்டது. அதுக்கப்புறம் அது அமிர்தசாகரனார் அருளி செய்த யாப்பருங்கல காரிகை அப்படின்னு பெயர் தாங்கி தான் வெளிவந்திருக்கிறது. அப்போ யாப்பருங்கல காரிகையின் ஆசிரியரான அமிர்தசாகரனார் என்பது இந்நூல் யாவரால் செய்யப்பட்டதோ எனின் அருந்தவத்து பெருந்தன்மை அமிர்தசாகரர் என்னும் ஆசிரியரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுனால தெளிவாக தெரிகிறது. அதோட யாப்பருங்கல விருத்தியினுடைய பாயிரத்தில் பார்த்தோன்னா அளப்பரும் கடற்பெயர் அருந்தவத்தோன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அளத்ததற்கரிய கடலினது பெயர், எனவே அஃது அமிதசாகரர் என்று இருத்தல் வேண்டும் அப்படின்னு இந்த தொடருக்கு விளக்கமாக அளப்பரும் கடற்பெயர் அவர் அருந்தவத்தோன் அப்படிங்கிற பெயரினுடைய சுருக்கமாக அமிதசாகரர் அப்படிங்கிற சொல் குறிக்கப்பட்டதாக எல்லா நூல்களிலையும் பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. அதனால் கிடைத்த யாப்பருங்கல ஏடுகளின் தலைப்பிலும் அமிதசாகரர் அப்படிங்கிற பெயர் இல்லை. வீரச்சோழிய உரையில் அமுதசாகரனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரிகையின் நூலாசிரியர் வரலாறு இந்த மாதிரி குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் நூலாசிரியரது வடமொழி இயற்பெயரை உணர்த்துவது அளப்பரும் கடற்பெயர் என்றும், அளப்பரும் என்பது அமித என்பதையும், கடல் என்பது சாகரம் என்பதையும் குறிப்பிட்டு அமிதசாகரர் என்று ஆசிரியரை உணர்த்துவதாக 1919ஆம் ஆண்டில் விவேக போதினி தொகுதி 12 பகுதி 1 முதலாக வெளியிட்ட திரு அனவரத விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரு ந.மு. வேங்கடசாமி நாட்டார் அவர்களும் அளப்பரும் கடற்பெயர் உடையவர் அமிர்தசாகரனாரே அப்படின்னு செந்தமிழில் கட்டுரை வழியால் நிறுவி காட்டியதுடன் தாம் திருத்தம் செய்து வெளியிட்ட காரிகை பதிப்பிலும் அமிதசாகரனார் இயற்றிய யாப்பருங்கல காரிகை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி அமிதசாகரர் என்று ஏடு எழுதியவர்கள், பதிப்பித்தவர்கள், உரை எழுதியவர்கள் என்று எல்லாருமே இந்த அமிர்தசாகரர், அமுதசாகரர் அப்படின்னு குறிப்பிடுறதுனால இவர் தான் இதோடைய பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்வெட்டு ஒன்றாலையும் இதனுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளியிடப்பட்டிருக்கு. தஞ்சை மாவட்டம் மாயூரத்தை அடுத்த நீடூர் சிவன் கோயில் தெற்கு திருமதிலில் 2 பாடல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று அமுதசாகரர் என்றும் மற்றொன்று அமிதசாகரர் என்றும் குறிப்பிடுகின்றது. இப்போ இந்த பெயர் இருக்குது அப்படிங்கிறத கல்வெட்டுகள் முதல் நமக்கு சான்றாக என்ன செய்கிறது, குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டுகளில் அந்த பாடல் என்ன செய்யுது, இந்த பாடல் தான். இதில் நமக்கு தேவையான வார்த்தை என்னென்னா இந்த அமுதசாகரர் அப்படிங்கிறது. அமுதசாகரர் சாகர முனியை ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து தன் சிறு குன்ற நாட்டகத் திருத்தி சந்தனூர் காரிகை அவனால் இந்த காரிகை அப்படிங்கிறது தான். காரிகை குளத்தூர் காவலன் நிலாவினா
ஆன் எவர்க்கும் கருணையும் நிதியும் காட்டிய மிளலை நாட்டுவேல் கண்டன் மாதவனே. இந்த பாடல் வரி அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் 2 பாடல்கள் இருக்குது. அப்படிங்கிறதுல 2வது பாடல் இந்த பாடல். இந்த 2 பாடல்கள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அமுதசாகரர் அப்படிங்கிற பெயர் இருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். கீழே இது பாடலுடைய பொருள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அமுதசாகரருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டன் மாதவன் முன்னோருள் ஒருவன் காரிகை செய்வித்தபடியால் அவன் முதற் குலோத்துங்கன் காலத்திற்கு முற்பட்டவனே ஆவான் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. முதற் குலோத்துங்கன் சோழனுடைய காலத்திற்கு முற்பட்டவர். அன்றியும் தொண்டை நாடு ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறிக்கப்பெறுவது நோக்கத்தக்கது. ஜெயங்கொண்ட சோழன் என்பவன் முதல் ராஜராஜன். இதெல்லாம் நமக்கு ஜிகே கொஸ்டின்லேயே வரக்கூடிய ஒரு கேள்வி தான். அதனால் இதுலேயுமே குறிப்புகளாக எடுத்துக்கலாம். ஜெயங்கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முதல் ராஜராஜன். அவர் பெயரால் தான் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அப்படிங்கிற ஊர், நாட்டு, தொண்டை நாட்டு பகுதியும் குறிப்பிடப்படுகிறது. அந்த அரசனுடைய காலத்தில் இந்த அமுதசாகரர் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து குறிப்பிடப்படுகிறது. அடுத்து அமுதசாகரருடைய நாடு மாரஞ்சடையன் எனும் பாண்டியனது 3வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் 2 பாண்டிய நாட்டு கழுகு மலையில் உள்ளன. அவற்றுள் குணசாகரர் என்னும் சமண சமய ஆசிரியர் ஒருவர் தம் கோட்பாடுகளை பரப்புவதற்காக பரப்புனர் சிலரை நியமித்து உணவுக்காக நிலக்கொடை புரிந்த செய்தி கூறப்பட்டுள்ளது. அதில் வீர நாராயணன், உத்தமசீலன் எனும் பெயர்கள் வருகின்றன. இது எல்லாமே முதற் பராந்தக சோழனையும் உத்தம சோழன் 2 பேரையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. இந்த முதல் ராஜராஜன் காலத்தில் குணசாகரின் மாணவரான அமிர்தசாகரர் வாழ்ந்தார் அப்படிங்கிற குறிப்பாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. அதனால் அமிர்தசாகர முனியை ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து தன் சிறு குன்ற நாட்டகத்து இருத்தி எனும் நீடூர் கல்வெட்டு செய்தியால் அமிர்தசாகரர் வேற்று நாட்டினர் என்பதும் அவரை தம் நாட்டகத்தை என்னுடைய நாட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க வைத்தவன் கண்டன் மாதவன் அவனுடைய முன்னோன் என்பதும் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி காரிகையின் அவையடக்க செய்யுளும் அமிர்தசாகரர் பாண்டி மண்டலத்தை சேர்ந்தவர் என்பதையும் வலியுறுத்துகிறது. அதுக்கப்புறம் இதற்கு உரை கண்ட குணசாகரர். காரிகைக்கு உரை கண்டவர் குணசாகரர். இவரை அவருடைய ஆசிரியர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆசிரியர் மாணவருடைய நூலுக்கு உரை காண்பது இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இவர் அதற்கு பின்பு வாழ்ந்த ஒருத்தராக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த சாசன தமிழ் கவிச்சரிதம் அப்படிங்கிறதுல அமிர்தசாகரருடைய நாடு அவருடைய ஆசிரியருக்குரிய பாண்டி மண்டலமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அபிமானம் பற்றி போலும் தொண்டை நாட்டிலிருந்து அவர் இயற்றிய இந்த காரிகை நூலை அங்கு அரங்கேற்றாமல் தேனார் கமழ் தொங்கல் மீனவன் கேட்ப, மீனவன் பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னனுடைய அவையின் முன்பு இம்முனிவர் அரங்கேற்றியது என்க. மீனவன் கேட்ப என்பதிலுள்ள வினை எச்சத்தை அருந்தவன் சொன்ன கன்னி தமிழ் என்பதனுள் சொன்ன என்ற வினையுடன் கூட்டியும் பொருள் கூறலாம். ஆயினும் கேட்போர் களம் என்ற பாயிர இலக்கணம் அதனால் அமையாமையின் அஃது ஏற்புடைய தன்று அப்படின்னு சாசன தமிழ் கவி சரிதம் அப்படிங்கிறதுல குறிப்பு இடம்பெறுகிறது. எனும் பாரிரும் பவ்வத்தை காரிகையாக்கி தமிழ்படுத்திய அருந்தவத்து பெருந்தன்மை அமிர்தசாகரர் என்னும் ஆசிரியரால் செய்யப்பட்டது என்ற அமிர்தசாகரரை பற்றிய குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பார்த்தோன்னா களம் காரிகையா யாப்பருங்கலம் யாப்பருங்காலிகை காரிகை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள். யாப்பருங்கலமும் யாப்பருங்கல காரிகையும் ஒரே ஆசிரியரால் தான் இயற்றப்பட்டது. இருந்தாலும் சில வேறுபாடுகள் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்து அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு நூலாசிரியர் தன் குருவின் பெயரை தம் மாணாக்கருக்கு இடுவது மரபு. அடுத்ததாக பார்த்தோன்னா தம் சமயத்துறையில் இதை எங்கும் நிறைய இடங்களில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா திருக்கடவூரில் இருந்த ஆளுடைய நாயனார் என்பவர் தன்னுடைய குருவான திருவியலூர் உய்ய வந்தார் உபதேசித்த ஞான பொருளை தம் மாணாக்கருக்கு உணர்த்திய போது அவருக்கு தம் குருவின் பெயரையே சூட்டினார். அவரே திருக்களிற்று பாடியார் என்ற சைவ சாத்திர நூல் செய்த திருக்கடவூர் உய்ய வந்தார் என்பவர். இதுபோல தான் பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறவரும் பூமியில் இறங்கி சுவேதன
பெருமாள் என்ற குழந்தைக்கு சிவஞானம் உபதேசித்த போது தம் குருவாகிய சத்திய ஞான தரிசனிகள் அப்படிங்கிற பெயரை என்ன செய்கிறாரு, சூட்டுறாரு. இப்படி தன்னுடைய குருவின் பெயரை அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சூட்டக்கூடிய வழக்கம் இருக்கிறதுனால சைன சமயத்தில் முனிவராய் இருந்த அமிர்தசாகரர் தன்னுடைய மாணாக்கர் ஒருவருக்கு தன்னுடைய குருவின் பெயரான ஞானசாகரர் அப்படிங்கிறத சூட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா தமிழ் இலக்கிய வரலாறுல திரு மு. அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு 11ஆம் நூற்றாண்டு புத்தகத்தில் கூறியிருக்கிறார். யாப்பருங்கலம் நூற்பா ஆசிரியத்தான் அமைந்தது, ஆசிரியப்பாவால் அமைந்தது, அவையடக்கம் இல்லை, ஆசிரியர் பெயரும் ஆசிரியர் பெயரும் அவர் சிறப்பும் கூறப்பட்டுள்ளன. அடுத்து இங்கே கட்டளை கலித்துறையில் அமைந்துள்ளது, அவையடக்கம் இருக்கிறது. ஆசிரியரை பற்றிய பெயர், ஆசிரியருக்கு ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் இதெல்லாம் இடம்பெறவில்லை. அசைக்கு உறுப்புகள் 15 அப்படின்னு சொல்லியும் இவர் யாப்பருங்கல காரிகை அசைக்கு உறுப்புகள் 13 அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. இயலின் உட்பிரிவாக ஓத்து அப்படிங்கிற சிறு பிரிவு உள்ளதாக சொல்கிறாரு. இங்கே அந்த மாதிரி பிரிவு இல்லை. விதியும் விதிவிலக்கும் அவ்வவ்விடங்களிலே கூறி செல்லும் வழக்கம் களத்தில் இருக்குது. காரிகையிலையும் அதே மாதிரி இல்லாமல் உருபியல் செய்யுளியல்கள் எல்லாம் விதிவிலக்கு எல்லாம் ஒளிபியலில் கூறி செல்லக்கூடிய வழக்கு இருக்குது. மாலை மாற்று முதலிய சித்திர கவிமாலை ஒளிபியலில் இருக்குது. இங்கே அந்த மாதிரியான பிரிவுகள் இல்லை. இப்போ இது நம்ம அங்கங்கே உள்ள வாசிக்கும் போதே ஓரளவுக்கு தெரியும். இதிலிருந்து வேறுபாடுகளை வைத்து பெரும்பாலும் வினாக்கள் இடம்பெறவில்லை. அப்படிங்கிறதுனால அதை தாண்டி அடுத்து உரைகளுக்கு போகிறோம். உரைகள் யாப்பருங்கலத்திற்கு பேருரையும் யாப்பருங்கல காரிகைக்கு சிற்றுரையும் இருக்குது. யாப்பருங்கலம் உரை சிறப்பால் யாப்பருங்கல விருத்தி அப்படிங்கிற பெயரை பெறுகிறது. அதன் பேருரை மாண்பை வெளிப்பட புலப்படுத்த வல்லதாம். அதாவது யாப்பருங்கல விருத்தி அப்படின்னு சொல்கிறதுனால அந்த உரையினுடைய சிறப்பை இங்கே கூறக்கூடியதாக இருக்குது. யாப்பு இலக்கணத்திற்கென அமைந்த ஒரு கலை களஞ்சியம் யாப்பருங்கல விருத்தி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் இலக்கண பரப்பை, குறிப்பாக யாப்பிலக்கண பரப்பை, யாப்பிலக்கண நூற்பரப்பை வெள்ளிடை மலையென காட்ட வல்லது யாப்பருங்கல விருத்தியாம். யாப்பருங்கலம் தோன்றிய காலத்திற்கு பக்கத்திலே அடுத்த குறைவான காலத்திலே தோன்றியது தான் விருத்தியுரை. அதற்கு தக்க சான்று இல்லாமல் போய்விடவில்லை. தண்டி அலங்காரம் மேற்கொள்ள அபயன் அனாபயன் என்ற பெயர் வழங்கியுள்ள முதற் குலோத்துங்கனை பற்றிய பாடல்கள் பல உள்ளது. குலோத்துங்கன் பாடு புகழால் பக்கமெல்லாம் பரவியவன். அவனை பற்றிய பாடல்களுள் எதுவும் யாப்பருங்கல விருத்தியிலோ யாப்பருங்கல காரிகை உரையிலோ இடம்பெற்றில்லாது இல்லை. இதனால் இவ்வேந்தன் காலத்திற்கு முற்பட்டே இவ்வுரைகள் தோன்றிவிட்டன என்று கோடல் தகும். அடுத்து 12ஆம் நூற்றாண்டிற்கு மேலே 22ஆம் காரிகைக்கு மேலே வரும் உதாரண செயல்கள் அனைத்தும் உரையாசிரியரால் செய்யப்பட்டவையே. ஒவ்வொரு செய்யுளின் பின்னும் உரை சூத்திரம் என தவறாது குறிக்கப்பெற்றிருத்தல் இருக்குது. அதன் மூலமாக நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அருங்கலம் காரிகை இவற்றின் உரைகளில் அருங்கல விருத்தி தான், அந்த யாப்பருங்கல விருத்தி தான் முற்பட்டது. அருங்கலம் முதற்கண் செய்யப்பெற்றது போலவே அதன் உரையும் முதற்கண் எழுந்தது அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்றாக இருக்குது. இது மாதிரி யாப்பருங்கலத்திற்கும் காரிகை செய்யுள்கள் காட்டப்பட்டு யாப்பருங்கல புரை நடை என்றோ காரிகை என்றோ குறிக்கப்பெற்றுள்ளதால் அன்றி காரிகை உரை குறிக்கப்படவில்லை. அது ஒரு இதுவும் குறிப்பாக நமக்கு என்ன செய்து இடம்பெற்று இருக்கிறது. அப்புறம் யாப்பருங்கல விருத்தியுள்ள கண்டு கொள்க என்றும், அதுக்கப்புறம் உளவென கொள்க பெருவனவும் இந்த மாதிரியான சொற்கள் அங்கே இடம்பெற்று இருக்கிறதுனால முன்னாடியே விருத்தியில் யாப்பருங்கல விருத்தியில் கண்டு கொள்க இடையில குறிப்பிடப்பட்டிருக்கு. வெள்ளை சுரிகத்தில் இற்றென யாப்பருங்கல விருத்தியுட் கண்டு கொள்க இந்த மாதிரி குறிப்பிட வருவதனால யாப்பருங்கல விருத்தி உரை முன்னாடியே என்ன செஞ்சது வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். யாப்பருங்கல காரிகையின் உரையாசிரியர் குணசாகரர் என்பது பரம்பரையாக வரும் கேள்வியானும் காரிகை சுவடிகளின் மேல் வரைய பெற்றிருக்கும் குறிப்பினானும் தெரிகிறது. மற்றபடி அவரை பற்றின குறிப்புகள் எதுவும் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தக்க சான்றுகள் காட்டப்பெறுதல் வேண்டும். ஆனால் 2 உரைகளையும் கண்டவர்கள் வேறு வேறானவர் என்பதற்கு சான்றுகள் இருக்குது. இலக்கண நூல்களில் வரக்கூடிய எடுத்துக்காட்டு மேற்கோள், அதுக்கப்புறம் ஒன்றை தழுவி ஒன்று வருவது மரபு.
தெரிந்த எடுத்துக்காட்டும் மேற்கோளும் பயில வழங்குமாயின் கற்போருக்கு இலக்கணம் இடர்பாடு எல்லாம் ஏற்படும். அதனால் உரையாசிரியர்களுடைய உள்ள கருத்து அதை அடிப்படையாக வைத்து உரை எழுதுபவர்கள் அவருடைய மேற்கோள் ஒப்புமை கருதி நன்னூல் உரைகளை ஒருவரே செய்தார் என்பது இல்லை என்றே இறந்தது விளக்கல் எதிரது போற்றல் ஒருதலை துணிதல் இன்னதல்ல திதுவென மொழிதல் எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் தன்குறி வழக்கம் மிகைவெடுத்து கூறல் விதப்பு கிளவியால் இந்த மாதிரியான அந்த குற்றங்கள் இடங்கள்ல எல்லாம் உரையாசிரியர்கள் புதிய மேற்கோள்களை காட்டுறது வழக்கம்தான். இந்த மாதிரியான சில காரணங்களால் 2 பேர்த்துக்கும் ஒரே உரையாசிரியர்கள் உரை எழுதினாங்க அப்படிங்கிற கருத்து கொஞ்சம் என்ன செய்யுது, இடர்பாடு உள்ளதாக இருக்கிறது. இப்போ இதில் நிறைய நூல்களுடைய இந்தந்த நூல்களுக்கு எழுதினது பாருங்கள். காரிகை மையச்சுரர் என்று வழங்குகின்றது, வேறு எவ்வகையாலும் குறிக்கவில்லை. அதனால் விருத்தியுரை மையோச்சுரர் நல்லாசிரியர் பேராசிரியர் என்னும் சிறப்பு பெயர்களை தந்து மகிழ்வதுடன் எதுகை மூனைகளும் முழு முதல் இறைவன் சிறப்புகளை எல்லாம் அடைமொழியாக்கி அவன் பெயர் மகிழ்ந்த பேராசிரியர் நல்லாசிரியர் என்று பல இடங்களிலும் கூறுகின்றது. அதனால் ஒரே ஆசிரியரால் 2 உரைகளும் இயற்ற பெற்று இருக்குமாயின் ஒரு புலவரை இவ்வாறு வேறுபட கூறார் என்க. அவர் வேற 2 பேரும் வேற தான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இங்கே நிறைய ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. இதுகளில் இருந்து பெரும்பாலும் வினாக்கள் வருமா அப்படிங்கிறது தெரியல. புத்தகம் இருந்தால் சற்று அதை என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த பகுதிகளை தொடர்ந்து பார்க்கலாம். நூற்பா பகுதிக்கு அடுத்ததாக நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். இந்த காணொலியை முதல் முறையாக இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான காணொலிகள் வேண்டும், படிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று எதை எண்ணுறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதையும் கொடுத்துக்கலாம். பெரும்பாலும் நமக்கு மேலோட்டமாக வினாக்கள் வடிவில் கிடைக்கிறது எளிதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி புத்தகங்களை முழுமையாக வாசிக்கும் பொழுது வினாக்கள் எடுப்பவர்களை விட புதிதாக வினாக்கள் நமக்கு தோன்றும், புதிய கோணத்தில் தோன்றும். அதனால் இதை என்ன செய்யுங்க, கேட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து குறிப்புகள் எடுத்து வைத்து கொண்டு படிப்பது நிச்சயமாக வெற்றிக்கு உறுதுணையாக அமையும். நன்றி.